வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசிஏ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாருமே அதுக்கு வந்து நிறையா ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. சில பேர் நல்லா பண்ணியிருக்கலாம், சில பேர் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக வந்து பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி கவலை வந்து பட வேணாம். இனிமேல் நம்ம கிளாஸில் டிஎன்பிசிஏ கண்டினியூஸாக வந்து கிளாஸஸ் வந்து நடக்க போகுது. அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசிஏ எக்ஸாமினேஷனில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 1, அதாவது வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் வந்து இருக்குல்ல, அந்த சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த சப்ஜெக்ட்டில் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டராக கவர் பண்ணிகிட்டே வந்து போகலாம். ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் 100 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த சாப்டர்லேருந்து அந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான டாப் 100 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும், அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டே வந்து போகலாம். இன்றைக்கி வாட்டர் டிமாண்ட், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 1 இல்லைனா வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து எது பார்க்க போகிறோம்னா வாட்டர் டிமாண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். வாட்டர் டிமாண்டில் இருக்கக்கூடிய டாப் 100 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்கலாம். இந்த டாப் 100 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னா, நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த 100 பாயிண்ட்ஸில் வந்து கவர் ஆயிரும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸாமினேஷனில் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் நிறையா மெட்டீரியல்ஸ்லேருந்து சர்ச் பண்ணிகிட்டே வந்து இல்லாமல் முக்கியமான 100 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்துடலாம். கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர் பாலிசி. இது ஃபஸ்ட் நேஷ்னல் வாட்டர் பாலிசி வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1987 வந்திருக்குது. அதே மாதிரி வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட். வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் வந்து எந்த இயரில் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1974. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1986 வந்திருக்குது. இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். வாட்டர் டிமாண்ட் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு அதை 24 ஹார்ஸில் அவங்க செய்யக்கூடிய எல்லா டெய்லி ஆக்டிவிட்டீஸுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிமாண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாள் என்ன 24 ஹவர்ஸு. அப்போ அந்த 1 டே 24 ஹவர்ஸுக்கு அவங்க செய்யக்கூடிய மார்னிங் டு நைட் வரைக்கும் செய்யக்கூடிய அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸில் 1 டே ஆக்டிவிட்டியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது ஒரு பர்சனுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டிமாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த வாட்டர் டிமாண்டோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, அது லிட்டர் பெர் பர்சன் பெர் டே. ஒரு லிட்டர், ஒரு எத்தனை லிட்டர் ஒரு பர்சனுக்கு ஒரு டேக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வாட்டர் டிமாண்டோட யூனிட்டு. வாட்டர் சப்ளை சிஸ்டம் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வாட்டர் சப்ளை சிஸ்டம் அப்படின்றதுல என்னெல்லாம் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா, எப்படி வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணுறனோ அதுக்கப்புறம் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட்டுக்கு எப்படி போய் சேர்க்கணும். வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட்டில் வந்து வாட்டர் அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டான வாட்டர் எல்லாத்தையும் நம்ம எங்கே அனுப்பணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு வந்து அனுப்பணும். அப்போ வாட்டர் எல்லாத்தையும் வந்து கன்சியூமர்ஸ்க்கு, அதாவது நம்மளுக்கு பீப்புள் எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் வாட்டரை. இதுதான் வந்து வாட்டர் சப்ளை சிஸ்டம். இந்த வாட்டர் சப்ளை சிஸ்டத்தோட இன்னொன்று வந்து எது ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபயர் ஃபைட்டிங்க்கு, அதாவது ஃபயர் டயத்தில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் சொல்லி அந்த ஹைட்ரன்ஸு ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து அதையும் சேர்த்து தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இந்த வாட்டர் சப்ளை சிஸ்டத்தில். அப்போ வாட்டர் சப்ளை சிஸ்டத்தில் எப்படி கலெக்ட் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் யூனிட்டுக்கு அனுப்புகிறோம், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதோட சேர்த்து எது வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஃபயர் ஃபைட்டிங் ப்ரொவிஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே வந்து எந்த சிஸ்டத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா வாட்டர் சப்ளை சிஸ்டத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து போர்ட்டபிள் வாட்டர்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இப்போ போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, அந்த வாட்டரில் எந்த ஒரு பேத்தோஜெனிக் பாக்டீரியா, அதாவது ரொம்ப ஹியூமன் பாடிக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து இருக்காது, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்காது, ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்காது, டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ளசண்ட்டான டேஸ்ட் வந்துருக்கும், கலர் வந்து இருக்காது, கலர்லெஸ்ஸாக வந்திருக்கும், ஆர்டர்லெஸ்ஸாக வந்திருக்கும், ஸ்மெல் வந்து எதுவும் இல்லாமல் ஆர்டர்லெஸ்ஸாக வந்திருக்கும், நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான வாட்டர் வந்து இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த போர்ட்டபிள் வாட்டர் நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா சேஃப் வாட்டர் ஆர் ஹோல்சம் வாட்டர் அப்படின்னு வந்து டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பொல்யூட்டட் வாட்டர் ஆர் கண்டாமினேட்டட் வாட்டர்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த போர்ட்டபிள் வாட்டருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து இந்த பொல்யூட்டட் ஆர் கண்டாமினேட்டட் வாட்டர். இந்த வாட்டரில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, முன்னாடி பார்த்த இந்த கண்டிஷன்ஸ் க்ரைட்டீரியா எல்லாமே வந்து எப்போ வந்து ஃபில் ஆகலையோ அந்த டைப் ஆஃப் வாட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பொல்யூட்டட் ஆர் கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அந்த வாட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நிறையா பேத்தோஜெனிக் பாக்டீரியா, ஹியூமன் பாடி அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியா நிறையா வந்துருக்கும், ஹார்ம்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் வந்துருக்கும், அதுக்கப்புறம் வந்து கலரும் வந்து ரொம்ப கலங்கின தன்மையோடு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்மெல் இருக்கும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த வாட்டரில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பொல்யூட்டட் ஆர் கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதான் வந்து போர்ட்டபிள் வாட்டர்னால் வந்து என்ன, பொல்யூட்டட் வாட்டர்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்டில்டு வாட்டர்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம்.
அப்போ டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த வாட்டர் எப்படி இருக்கும்னா, எந்த ஒரு கண்டாமினன்ஸும் வந்து இருக்காது, நேச்சுரல் மினரல்ஸும் வந்து இருக்காது. ஸோ பொதுவாக நம்ம குடிக்கக்கூடிய வாட்டரில் வந்து மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது பாடிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். பட் ஆனால் டிஸ்டில்டு வாட்டரில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு கண்டாமினன்ஸ், அதாவது பேத்தோஜெனிக் பாக்டீரியாவோ ரொம்ப டாக்ஸினான அஃபெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸு, மெட்டல்ஸு, ஸோ இந்த மாதிரியான எந்த விஷயமும் அந்த வாட்டரில் வந்து இருக்காது. அதே மாதிரி நேச்சுரல் மினரல்ஸும் வந்து இருக்காது. ஸோ அப்போ இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் அந்த நம்மளுக்கு இந்த டிஸ்டில் வாட்டர் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் அனுப்பி தான் இந்த வாட்டர் வந்து கிடைக்குது. அப்போ இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் வந்து போகும்போது அது என்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுதுன்னு பார்த்தோன்னா, கண்டாமினன்ஸ், டாக்ஸினான ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கண்டாமினன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். பேத்தோஜென்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுது. மினரல்ஸ், முக்கியமாக மினரல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். டிசால்வ்ட் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுது. நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து இந்த வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுது. ஸோ எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்டில்டு வாட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ரொம்ப பியூரிஃபையான வாட்டராக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டிஸ்டில்டு வாட்டரை வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம், இந்த இன்வெர்ட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். லெபார்ட்டரியில் வந்து லேப்லலாம் வந்து நம்ம டிஸ்டில் வாட்டர் தான் வச்சு நம்ம டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதை வந்து நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்காகவோ இல்லை ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு வந்து இந்த டிஸ்டில் வாட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து டிஸ்டில்டு வாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் டிமாண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்த்தோம். இதிலே வந்து இந்த வாட்டர் டிமாண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் வாட்டர் டிமாண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா 6 டைப்பாக அந்த வாட்டர் டிமாண்டை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட், செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட், தேர்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கமர்ஷியல் வாட்டர் டிமாண்ட், ஃபோர்த் வந்து டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூஸ், ஃபிஃப்த் வந்து ஃபயர் டிமாண்ட் அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து காம்பன்சேட் லாஸ் இன் வேஸ்ட் அண்ட் தெஃப்ட். ஸோ அதனால வாட்டர் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் டிமாண்டாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாட்டர் டிமாண்ட்னா என்னன்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ டைப்ஸ் ஆஃப் வாட்டர் டிமாண்ட் வந்து இந்த ஒவ்வொரு டைப்பும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம வந்து டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட்னா அதில் அது கீழே என்னெல்லாம் வரும் பார்த்தோன்னா, ட்ரிங்கிங்க்கு தேவைப்படும், குக்கிங்க்கு, பாத் பண்ணுறதுக்கு, லானில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு, கார்டனிங்க்கு, சானிடரி பர்பஸ் எல்லாத்துக்கும் வந்து, அதாவது முக்கியமாக ரெசிடென்சியல் பில்டிங்கில் இந்த ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு, குக்கிங்க்கு, மற்ற எல்லா ஒர்க்ஸுக்கும் நம்மளுக்கு எது தேவைப்படுன்னு பார்த்தோன்னா, ஸோ தேவைப்படக்கூடிய அந்த வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் டிமாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்டர், ஸோ நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்டர் டிமாண்டை தான் டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ முக்கியமாக இந்த வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில், அதாவது வாட்டர் டிமாண்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐஎஸ் கோடு வந்து என்னென்னு பார்த்தோன்னா, முக்கியமான ஐஎஸ் கோடு வந்து இந்த ஐஎஸ் 1172/1963. ஸோ இந்த 2 கோடு, ஸோ 1963, 1993 இந்த 2 கோடுமே வந்து பார்த்துக்கணும். ஸோ சில சமயம் 63ன்னு கொடுப்பாங்க, சில சமயம் 1993ன்னு வந்து கொடுப்பாங்க. அது 2 தான் வந்து இந்த வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்க்கு முக்கியமான ஒரு ஐஎஸ் கோடு. நம்மளுக்கு கொஸ்டினில் அதிகமாக வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இந்த ஐஎஸ் கோடும். ஸோ அப்போ இந்த டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட்லாம் வந்து நம்ம ரெசிடென்சியல் பில்டிங்கில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் டிமாண்ட் தான் நம்ம வந்து டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்டே வந்து 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஹை இன்கம் குரூப்புக்கு எப்படி வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படுது, அதே மாதிரி லோ இன்கம் குரூப்புக்கு எப்படி வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ ஹை இன்கம் குரூப் வந்து ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம்னா ஃப்ளஷ் டேங்க் வச்சு டாய்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் லோ இன்கம் குரூப்பில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளஷ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சாதாரண வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹை இன்கம் குரூப்புக்கு ஆஸ் பர் இந்த ஐஎஸ் கோட் படி எவ்வளோ டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படும்னு பார்த்தோன்னா, ஹை இன்கம் குரூப் வந்து 200 LPCD வந்து தேவைப்படும். இதே வந்து இந்த ஐஎஸ் கோட் படி லோ இன்கம் குரூப் ஆர் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு அவங்களுக்கு வந்து டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 135 LPCD வந்து தேவைப்படும். ஸோ அப்போ இந்த டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் இந்த டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ பர்சன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 50 to 60% வந்து இந்த டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் தான் டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஹை இன்கம் குரூப்புக்கு டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து 200 LPCDன்னு தெரியும். அதே மாதிரி லோ இன்கம் குரூப்புக்கு டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து 135 LPCDன்னு தெரியும். அப்போ இந்த 200 LPCDயும் 135 LPCDயும் எப்படி வந்து டிவைட் பண்ணுறாங்க ஒவ்வொரு பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லி இப்போ டேப்லெட் காலத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆவரேஜ் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து இந்தியன் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டமாக வந்து இருக்கும் போது, அதாவது ஹை இன்கம் குரூப் அதான் வந்து ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அந்த இந்தியன் டவுன்ஸில் சிட்டிஸில் வந்து இருக்கும் போது அவங்களுக்கு ஒவ்வொரு யூஸுக்கும் எப்படி வாட்டர் கன்சம்ஷன் வந்து தேவைப்படுது அப்படின்றது தான் இந்த டேப்லெட் காலம். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 LPCD, குக்கிங்க்கு வந்து 5, பாத்திங்க்கு வந்து 75, வாஷிங் க்ளோத்ஸ்க்கு வந்து 25, வாஷிங் யூட்டென்சில்ஸுக்கு வந்து கழுவுறதுக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து 15 LPCD, ஹவுஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு 15, லான் வாட்டரிங் கார்டனிங்க்கெலாம் வந்து 15 LPCD. ஸோ ஃப்ளஷிங் வாட்டர் கிளாஸட்டுக்கு எவ்வளோ LPCD தேவைப்படுது பார்த்தீங்கன்னா 45 LPCD வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ டோட்டலாக இவங்களுக்கு வந்து எவ்வளோ ஆவரேஜ் கன்சம்ஷன் வந்து இந்த
ஹை இன்கம் குரூப் ஆர் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் குரூப்புக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 200 எல்பிசிடி வந்து தேவைப்படுது. இதே வந்து லோ இன்கம் குரூப் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு ஆவரேஜ் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் வந்து இந்தியன் டவுன்ஸ் சிட்டிஸில் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி ட்ரிங்கிங்க்கு வந்து 5 எல்பிசிடி, குக்கிங்க்கு வந்து 5, பாத்திங் வந்து 55, வாஷிங் க்ளோத்ஸ்க்கு வந்து 20, வாஷிங் யூட்டென்சில்ஸ்க்கு வந்து 10, வாஷிங் ஹவுஸ்க்கு வந்து 10, அதே மாதிரி ஃப்ளஷிங் வாட்டர் கிளாஸுக்கு வந்து 30 வந்து தேவைப்படும். ஸோ அப்போ டோட்டலாக இவங்களுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 135 எல்பிசிடி வந்து தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு எவ்வளோ வாட்டர் டிமாண்டோ, அதே மாதிரி ஹை இன்கம் குரூப்புக்கு எவ்வளோ வாட்டர் டிமாண்டோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சில சமயம் நம்மளுக்கு கொஸ்டினில் ட்ரிங்கிங் பர்பஸுக்கு எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் வந்து கேட்கலாம். அப்போ எவ்வளோ இருக்கும் 5. இல்லைனா வந்து லான் வாட்டரிங்க்கு எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். அது வந்து 15. ஸோ இந்த டேப்லர் காலம்ஸும் ரொம்ப வந்து முக்கியம், கண்டிப்பாக அதை வந்து படிச்சுக்கணும். ஸோ இப்போ டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட்னா வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சாதாரண சிட்டியில், அதாவது இண்டஸ்ட்ரியலைஸ்டு சிட்டியாக இல்லாமல் ஒரு சாதாரண ஆவரேஜ் ஒரு சிட்டி வந்து இருக்குன்னா அங்கே ஆவரேஜாக ஸோ இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் கொஞ்சம் வந்து அந்த சிட்டியில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிட்டியில் ஆர்டினரி பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ஆவரேஜாக எவ்வளோ பெர் கேபிட்டா இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 50 எல்பிசிடி வந்து தேவைப்படும். இதே வந்து இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸாக இருந்துச்சுன்னா, அந்த சிட்டி ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 450 எல்பிசிடி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டோட்டல் வாட்டர் டிமாண்டில் எது வந்து அதிகமாக மேக்ஸிமமாக வந்து ப்ரெசென்ட் ஆகும் பார்த்தோன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட் தான். ஏன்னா 450க்கு மேலே வந்து சில சமயம் வந்து ஆகிடும். ஸோ அதனால் இந்த டோட்டல் வாட்டர் டிமாண்டில் அதிகமான டிமாண்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு வெஹிக்கிள், ஸோ பெர் வெஹிக்கிளை பொறுத்து 40 டிஸ்டிலரி யூனிட்டுக்கு வந்து பெர் கிலோ லிட்டர்ஸில் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் வாட்டர் வந்து தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 122 to 170. ஃபர்டிலைசர்ஸ்க்கு வந்து பெர் டன் பொறுத்து 80 to 200. லெதர் இண்டஸ்ட்ரியில் வந்து பெர் டன்னுக்கு 40 டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா 200 to 400 டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். ஸ்ட்ரா போர்டில் வந்து அதுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன்னா 75 to 100 டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் பெர் டன்னுக்கு. பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ்க்கு வந்து 1 to 2 டன்ஸு. ஸ்டீலுக்கு வந்து பார்த்தோன்னா 200 to 250 பெர் டன்னு. சுகருக்கு வந்து பார்த்தோன்னா 1 to 2. டெக்ஸ்டைலுக்கு வந்து 80 to 140 பெர் டன்னுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் இந்த டன்னில் இல்லைனா வந்து பெர் வெஹிக்கிளை பொறுத்து கிலோ லிட்டர்ஸை பொறுத்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கமர்ஷியல் வாட்டர் டிமாண்ட்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். அப்போ இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கமர்ஷியல் வாட்டர் டிமாண்ட்னா அது கீழே என்னென்ன இருக்கும் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஸ்கூல்ஸு, காலேஜ், ரயில்வே ஸ்டேஷன், ஆஃபீஸ், ஃபேக்ட்ரிஸ், இது எல்லாமே வந்து எது கீழே வரும்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கமர்ஷியல் வாட்டர் டிமாண்டு கீழே வந்து வரும். ஸோ இப்போ ஆவரேஜான ஒரு சிட்டியில் வந்து இந்த கமர்ஷியல் வாட்டர் டிமாண்ட் எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 20 எல்பிசிடி வந்து தேவைப்படும். இதே வந்து ஹைலி கமர்ஷியலைஸ்டு சிட்டியாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைன்னு பார்த்தோன்னா 50 எல்பிசிடி வந்து தேவைப்படும். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் வாட்டர் டிமாண்ட் வந்து இந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 20 to 25% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த கமர்ஷியல் வாட்டர் டிமாண்ட் வந்து ஒவ்வொரு கமர்ஷியல் ஏரியாஸ்லேயும் எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு டைப் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் பில்டிங்ஸு அது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் டிமாண்டு. ஸோ அப்போ ஆஃபீஸில் எவ்வளோ கன்சம்ஷன் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 45 to 90 எல்பிசிடி. ஃபேக்ட்ரிஸ் வந்து வித் பாத்ரூம்ஸ்னால் அதாவது குளிக்கிற இடம் மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 45 to 90 எல்பிசிடி வந்து தேவைப்படும். வித்தவுட் பாத்ரூம்ஸு ஸோ அப்போ எவ்வளோ வந்து வித்தவுட் பாத்ரூம்னா குளிக்கிற மாதிரி இல்லாமல் வெறும் பாத்ரூம் பர்பஸ்க்காக மட்டும், அதாவது நம்ம ரெஸ்ட் ரூமாக வந்து யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும் ஃபேக்ட்ரிஸில் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ டிமாண்ட் வந்து தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 30 to 60 எல்பிசிடி வந்து தேவைப்படும். டே ஸ்காலர் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 45 to 90. ரெசிடென்சியல் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா 135 to 225. ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து 135 to 180. ஹோட்டல்ஸ்க்கு வந்து 180 பெர் பெட்டு. ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 70 எல்பிசிடி பெர் சீட்டுக்கு. ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்பர் ஆஃப் பெட் வந்து 100 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ 340 எல்பிசிடி பெர் பெட்டுக்கு வந்து தேவைப்படும். ஹாஸ்பிட்டல் வந்து நம்பர் ஆஃப் பெட்டு 100க்கு மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னா அப்போ 450 எல்பிசிடி பெர் பெட்டுக்கு வந்து தேவைப்படும். நர்சிங் ஹோமு, மெடிக்கல் குவார்ட்டர்ஸுக்கெலாம் வந்து 135 to 225 எல்பிசிடி. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 45 to 70. இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ்க்கு வந்து 70 எல்பிசிடி. சினிமா ஹால், தேட்டர்ஸ்க்கு வந்து 15
எல்பிசிடி வந்து பெர் சீட்டுக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்ஸில் இந்த மாதிரியான வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கமர்ஷியல் வாட்டர் டிமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூஸுக்கு கீழே என்ன வரும்னு பார்த்தோன்னா, பப்ளிக் சம்மந்தப்பட்ட இடத்துல, அதாவது ரோடு, பார்க்கஸ், அந்த மாதிரி பப்ளிக்காக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து எவ்வளோ வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லி அது கீழே வரக்கூடிய அந்த டிமாண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூஸஸ். ஸோ அப்போ அது கீழே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, பப்ளிக் பார்க்ஸுக்கு நம்ம வந்து வாட்டர் வந்து இப்போ வாட்டரிங் வந்து பண்ணுறது, பப்ளிக் பார்க்ஸுக்கு கார்டனிங்க்கு வாட்டரிங் வந்து கொடுக்குறது, வாஷ் பண்ணுறது, ரோடை வந்து வாஷ் பண்ணுறது, இல்லாட்டி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது, தெளிச்சு விடுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டைன்ஸ், பப்ளிக் ஃபவுண்டைன்ஸுக்கு வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ் எல்லாமே வந்து எது கீழே வரும்னா இந்த டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூஸஸ் கீழே வந்து இந்த பர்பஸ்க்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த வாட்டரை. ஸோ அப்போ இந்த டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூஸுக்கு டோட்டல் வாட்டர் டிமாண்டில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா 5% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூஸு. ஸோ அப்போ அது டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூஸ் வந்து 10 LPCD வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஃபயர் டிமாண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபயர் டிமாண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபயர் ஃபைட்டிங் பர்பஸ்க்காக, ஸோ ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிமாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபயர் டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷிங்க்கு எப்போவுமே குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். உடனே நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் இருந்துச்சுன்னா உடனே டக்குன்னு அந்த தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸிலி அவைலபிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அங்கே எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும்னா ஸ்டோரேஜ் ரிசர்வாயரில் ஈஸியாக வந்து கிடைக்கிற மாதிரி இந்த வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதே மாதிரி அதில் என்னெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும், என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும்னா ஃபயர் ஹைட்ரன்ஸ் வந்து இருக்கணும். அந்த ஹைட்ரன்ஸ் வந்து வாட்டர் மெயின்ஸோட வந்து எவ்வளோ மீட்டரில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 100 to 150 மீட்டர் அப்பார்ட்டில் வந்து தள்ளி வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாட்டர் மெயின்ஸ் வந்து இருக்கணும். அதோட போய் இந்த ஃபயர் ஹைட்ரன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ வாட்டர் மெயின்ஸ் அந்த மெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு 100 மீட்டர் இடைவெளியில் இல்லாட்டி 150 மீட்டர் இடைவெளியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபயர் ஹைட்ரண்ட்லேருந்து எவ்வளோ மினிமமான வாட்டர் ப்ரெஷரில் நம்மளுக்கு வந்து அந்த ஃபயர் ஹைட்ரண்ட்லேருந்து வாட்டர் வரணும்னு பார்த்தோன்னா 100 to 150 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அந்த ரேஞ்சில் வாட்டர் ப்ரெஷரில் நம்மளுக்கு வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகணும். அதோட வாட்டர் ஹெட் வந்து பார்த்தோன்னா 10 to 15 மீட்டர். ஸோ அது எவ்வளோ நேரத்துக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக வந்து ஃபயர் ஹைட்ரண்ட்லேருந்து கண்டினியூஸாக 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகிட்டே வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அந்த ஃபயர் ஃபைட்டிங் பர்பஸ்க்காக. ஸோ ஃபயர் டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1 லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே. ஸோ இந்த ஃபயர் டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 LPCD வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபயர் டிமாண்டுக்கு வந்து பார்த்தோன்னா சில எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ்லாம் வந்திருக்கு. அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு சிட்டியில் பாப்புலேஷன் வந்து 50,000க்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த வாட்டர் டிமாண்டை கிலோ லிட்டர்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா 1000√P அப்படின்ற இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். எப்போ இந்த சிட்டியில் பாப்புலேஷன் வந்து 50,000க்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது அதுவும் அந்த வாட்டர் டிமாண்டை நம்ம வந்து கிலோ லிட்டர்ஸில் வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த 100√P அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ P அப்படின்றது பாப்புலேஷன் இன் 1000ல் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்ன எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து இந்த ஃபயர் டிமாண்டுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து குச்லிங்ஸ் ஃபார்முலா. ஸோ குச்லிங்ஸ் ஃபார்முலா அப்படின்றது இதுதான், Q = 3182√P. ஸோ P அப்படின்றது பாப்புலேஷன் இன் 1000, Q அப்படின்றது அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் இன் லிட்டர்ஸ் பெர் மினிட். Q அப்படின்றது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் அந்த Q. அது வந்து லிட்டர் பெர் மினிட்ல வந்து சொல்கிறோம். ஸோ குச்லிங்ஸ் ஃபார்முலா தான் இப்போ நிறைய ஃபார்முலாஸ் வந்து பார்ப்போம். அதில் குச்லிங் ஃபார்முலா தான் வந்து பார்த்தோன்னா இந்தியன் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்டரியான ரிசல்ட் வந்து கொடுக்குறது இந்த குச்லிங்ஸ் ஃபார்முலா தான். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ரீமென்ஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ ஃப்ரீமென்ஸ் ஃபார்முலா அப்படின்றது Q = 1136 × P / 5 + 10. ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரீமென்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் ஃபயர் அண்டர்ரைட்டர்ஸ் ஃபார்முலா. ஸோ ஃபயர் அண்டர்ரைட்டர்ஸ் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா Q = 4637√P × 1 - 0.01√P. ஸோ இது வந்து அண்டர்ரைட்டர்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பஸ்டன்ஸ் ஃபார்முலா. பஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்றது Q = 5663√P. ஸோ இது வந்து பஸ்டன்ஸ் ஃபார்முலாஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபயர் டிமாண்டுக்காக வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பன்சேட் லாஸஸ். ஸோ தெஃப்ட்னாலையும் வேஸ்ட்னாலையும் எவ்வளோ லாஸஸ் வந்து இந்த வாட்டர் டிமாண்ட் வந்து அதில் க்ரியேட் ஆகுது அப்படின்றது தான் இது பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாஸ் பொதுவாக எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா லீக்கேஜ். ஸோ இந்த ப்ளம்பிங் வந்து சரியாக அந்த பைப் கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதில் வந்து லீக்கேஜ் ஆகி அதில் வாட்டர் வந்து லாஸ் ஆகிட்டே வந்துருக்கும். அதுக்கப்புறம் டேமேஜ்டு மீட்டர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது மூலமாக வந்து
வாட்டர் வந்து லாஸ் ஆகும். இல்லைனா சரியாக வந்து வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுக்கல அப்படின்னா அப்போ அதுலேருந்து பைப் கனெக்ஷன்லேருந்து மாற்றி அதுலேருந்து சைடில் வந்து பைப் கனெக்ஷன் விட்டு தண்ணியை வந்து திருடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்னால தான் நம்மளுக்கு வந்து வாட்டர் டிமாண்ட் வந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகுது. ஸோ அந்த வாட்டர் லாஸை தான் வந்து தனியாக ஒரு செப்பரேட்டாக இந்த வாட்டர் டிமாண்டோட வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த டோட்டல் வாட்டர் டிமாண்டில் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டோட்டல் வாட்டர் டிமாண்ட், அதாவது இப்போ பார்க்கக்கூடிய இந்த டொமஸ்டிக் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் பர்பஸு, கமர்ஷியல் பர்பஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இந்த டோட்டல் வாட்டர் டிமாண்டில் எதை வந்து சேர்த்துக்கணும்னா இந்த லாஸ் தெஃப்ட்னாலையும் வேஸ்ட்னாலையும் க்ரியேட் ஆகக்கூடிய அந்த லாஸையும் நம்ம டோட்டல் வாட்டர் டிமாண்டோட சேர்த்து அதையும் வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணணும். அப்போ இந்த வாட்டர் லாஸ் வந்து இந்த தெஃப்ட்னாலையும் வேஸ்ட்னாலையும் எவ்வளோ வாட்டர் லாஸ் வந்து டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் நடக்குதுன்னு பார்த்தோன்னா 10 to 15% வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதான் வந்து வாட்டர் லாஸ். இந்த லாஸஸ் அண்ட் தெஃப்ட் வந்து எதனாலலாம் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா என்ன ஃபேக்டர்ஸ்னாலலாம் எந்த ஃபேக்டர்ஸ்னாலலாம் இந்த லாஸ் அண்ட் தெஃப்ட் வந்து நடக்குதுன்னு பார்த்தோன்னா சரியாக வாட்டர் டைட் ஜாயின்ஸ் வந்து இல்லாமல் வந்துருக்கிறது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் வந்து சரியாக ப்ரெஷர் வந்து இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சப்ளை சிஸ்டம் வந்து சரியாக பண்ணாமல் இருக்கிறனால, மீட்டரிங் சிஸ்டம் சரியாக பண்ணாமல் இருக்கிறனால, கனெக்ஷன் அன்அத்தரைஸ்டு கனெக்ஷன் வந்து சரியாக பண்ணாதனாலலாம் வந்து இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் எது நடக்குதுன்னு பார்த்தோன்னா லாஸ் அண்ட் தெஃப்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் டிமாண்ட். ஸோ அந்த வாட்டர் டிமாண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த 6 டைப் ஆஃப் வாட்டர் டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெர் கேபிட்டா டிமாண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பெர் கேபிட்டா டிமாண்டை எப்படி சொல்கிறாங்கன்னா Q அப்படின்ற இந்த சிம்பிளை வந்து டினோட் பண்ணுறாங்க. அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்றது டோட்டல் இயர்லி வாட்டர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் சிட்டி இன் லிட்டர்ஸ். அதாவது வாட்டர் டிமாண்ட்னா வந்து என்னது, ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிமாண்டை நம்ம வந்து வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதே வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு சிட்டியில் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிமாண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த சிட்டியில் டோட்டல் இயர்லி ஒரு வருஷத்துக்கான வாட்டர் டிமாண்ட் டிவைட் பை அந்த ஒரு வருஷத்துலேருந்து 365 டேஸ் இன்ட்டு அந்த ஊரோட பாப்புலேஷன், அந்த சிட்டியோட பாப்புலேஷன். இதை வந்து போட்டோன்னா நம்மளுக்கு பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் Q ஈக்குவல் டு கேபிட்டல் Q டிவைட் பை 365 இன்ட்டு P. ஸோ இதான் வந்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்டோட ஃபார்முலா. அப்போ இந்த பெர் கேபிட்டா டிமாண்டோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா லிட்டர்ஸ் பெர் ஹெட் பெர் டே. ஸோ இதான் வந்து அதாவது LPCD. ஸோ அதான் வந்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்டோட ஃபார்முலா. ஸோ இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ஆவரேஜ் இந்தியன் சிட்டியில் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 335 LPCD வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே வந்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து லோ இன்கம் குரூப்பை பொறுத்து இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 270 LPCD வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த 335 LPCD எப்படி வந்துச்சு, 270 LPCD எப்படி வந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ஹை இன்கம் குரூப், அதாவது ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் குரூப்புக்கு வந்து டொமஸ்டிக் வாட்டர் யூஸ்க்கு எவ்வளோ தேவைப்படும், 200 LPCD, இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு வந்து 50 LPCD, கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து 20 LPCD, பப்ளிக் யூஸ்க்கு வந்து 10, வேஸ்ட் அண்ட் தெஃப்ட்டுக்கு வந்து 55, மொத்தம் வந்து 335 LPCD வந்து ஹை இன்கம் குரூப், அதாவது ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் குரூப்புக்கு வந்து தேவைப்படும். இதே வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து லோ இன்கம் குரூப் இல்லைனா வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் குரூப்புக்கு வந்து டொமஸ்டிக் யூஸ்க்கு வந்து எவ்வளோ தேவைப்படும், 135 LPCD, இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு வந்து 40, கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து 25, பப்ளிக் யூஸ்க்கு வந்து 15, வேஸ்ட் அண்ட் தெஃப்ட்டுக்கு வந்து 55, மொத்தம் வந்து 270 LPCD வந்து இந்த லோ இன்கம் குரூப் பீப்புளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இப்படி தான் வந்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ஹை இன்கம் குரூப்புக்கும் லோ இன்கம் குரூப்புக்கும் இந்த மாதிரி ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெர் கேபிட்டா டிமாண்டில் வந்து டிக்ரீஸ் வந்து எதனால் நடக்குது, வாட்டரில் வந்து பார்த்தோன்னா பெர் கேபிட்டா கன்சம்ஷனில். ஸோ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எதனால் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அந்த மீட்டரிங் சிஸ்டம்னால தான் பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேரியேஷன் இன் வாட்டர் டிமாண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது, அது என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் ஆர் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டு அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 180% ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு Q. அப்போ Q அப்படின்றது அதுதான் வந்து ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன். ஸோ மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும்போதுனா 150% ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட். அப்போ மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு Q. மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டே. ஸோ அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா பிக் டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டுக்கும் மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டேக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன் ஆர் டிமாண்டுக்கு வந்து அதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ட்டு ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்டு. இந்த மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன் ஆஃப் மேக்ஸிமம் டேக்கு அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா பீக் டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன் ஆஃப் மேக்ஸிமம் டே ஈக்குவல் டு
2.7 into average hourly consumption of maximum day. அப்போ maximum hourly consumptionக்கு ஃபார்முலா ஃபைனல் ஃபார்முலா வந்து maximum hourly consumption of maximum day equal to 2.7 into Q divide by 24. ஸோ இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து maximum weekly demand. ஸோ maximum weekly demand equal to 148% of average weekly demand. அப்போ maximum weekly demand equal to 1.48 into average weekly demand. நெக்ஸ்ட் வந்து maximum monthly demand equal to 128% of average monthly demand. அப்போ maximum monthly demand equal to 1.28 into average monthly demand. நெக்ஸ்ட் வந்து seasonal demand. maximum seasonal demand equal to 130% of average seasonal demand. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா maximum seasonal demand equal to 1.3 into average seasonal demand. ஸோ இதான் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் டிமாண்ட். ஸோ இதான் வந்து வேரியேஷன், ஒவ்வொரு வேரியேஷன் வாட்டர் டிமாண்ட் வேரியேஷனோட ஃபார்முலா. ஸோ டெய்லிக்கு என்ன, ஹவர்லி, மந்த்லி, வீக்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியேஷன்ஸுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு குட்ரிச் ஃபார்முலானா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ குட்ரிச் ஃபார்முலா அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த பீக் டிமாண்டுக்கும் ஆவரேஜ் டிமாண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குட்ரிச் ஃபார்முலா அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ குட்ரிச் ஃபார்முலா அப்படின்றது இதுதான். P equal to 180 into T power minus 0.10. அப்போ P அப்படின்றது பெர்சன்டேஜ் ஆஃப் ஆனுவல் ஆவரேஜ் டிமாண்ட். ஸோ வந்து இந்த ஆனுவல் ஆவரேஜ் டிமாண்டோட பெர்சன்டேஜ் தான் வந்து P. T அப்படின்றது டைம் இன் டேஸில் வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து குட்ரிச் ஃபார்முலா. ஸோ இந்த குட்ரிச் ஃபார்முலா வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த ஆனுவல் டிமாண்ட், ஸோ ஆனுவல் டிராஃப்ட் ஆர் ஆனுவல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆனுவல் டிமாண்டோட பர்சன்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இந்த ஆனுவல் டிமாண்ட் வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து எதுக்காக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த பீக் ஃபேக்டர் வந்து, அதாவது இந்த வாட்டர் டிமாண்டில் வேரியேஷன் வந்து நடக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பீக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யார்? குட்ரிச் அப்படின்றவர் இந்த வாட்டர் டிமாண்டில் வேரியேஷன் வந்து நடக்குது அப்படின்றதுக்காக ஒரு பீக் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பீக் ஃபேக்டர் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த வாட்டர் டிமாண்ட் வேரியேஷனை வந்து கரெக்டாக வந்து ஃப்ளோ வந்து இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பீக் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பீக் ஃபேக்டருக்கு எது வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா ஆனுவல் டிராஃப்டோட பர்சன்டேஜ் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால அதுக்காக தான் நம்ம வந்து இந்த குட்ரிச் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து குட்ரிச் வந்து இந்த ஃபார்முலா வந்து எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டர் டிமாண்ட், ஸோ வாட்டர் டிமாண்டில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த பீக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்காக நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஆனுவல் டிராஃப்டோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ அந்த பீக் ஃபேக்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஹவர்லி வாட்டர் டிமாண்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஹவர்லி வாட்டர் டிமாண்ட் டு ஆவரேஜ் டெய்லி வாட்டர் டிமாண்ட், மேக்ஸிமம் ஹவர்லி வாட்டர் டிமாண்ட் டிவைட் பை ஆவரேஜ் டெய்லி வாட்டர் டிமாண்டுக்கு ஈக்குவலாக இந்த பீக் ஃபேக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பீக் ஃபேக்டர் எப்போவுமே வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னு பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாப்புலேஷனாக வந்து இருக்கும். 1 டிவைட் பை பாப்புலேஷன். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாப்புலேஷனாக எப்போவுமே அந்த பீக் ஃபேக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பீக் ஃபேக்டர் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஸோ அதாவது பீக் ஹவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அப்போ வாட்டரை பொறுத்த வரைக்கும், வாட்டர் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் பீக் ஹவர் அப்படின்னு சொல்லி, பீக் டிமாண்ட் ஆர் பீக் ஹவர்னு சொல்லி எப்போ சொல்கிறோன்னா, ஸோ அந்த பீக் டிமாண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எப்போவுமே யூஸ்வலாக எப்போ இருக்கும்னா 6 AM to 9 AM வரைக்கும், அதே மாதிரி 6 PM to 8 PM வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹவர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாட்டர் டிமாண்டில் வரக்கூடிய அந்த ஹவர்ஸ் தான் பீக் ஹவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு டேப்லெட் காலத்தையும் சேர்த்து வந்து பார்த்துடலாம். ஸோ பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா இந்த சைஸ் ஆஃப் சிட்டியோட சைஸை பொறுத்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து, பீப்புள் ஹேபிட்ஸை பொறுத்து, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த ஹேபிட்டை பொறுத்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்னால எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளை, நல்லா குவாலிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளைனா நிறையா டிமாண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதனால இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் ப்ரெஷர் வந்து நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஷர் வந்து இருந்துச்சுன்னா அப்போ நிறையா வாட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரெஷர்னால இந்த டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. சிவரேஜ் ஃபெசிலிட்டி நல்லா வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இந்த வாட்டர் டிமாண்ட் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் சப்ளை வந்து நல்லா வாட்டர் சப்ளை சிஸ்டம் வந்து நல்லா வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து நிறைய தேவைப்படும். காஸ்ட் ஆஃப் வாட்டர், மீட்டரிங் பாலிசி, ஸோ இதனாலலாம் வந்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர் கேபிட்டா டிமாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெர் கேபிட்டா இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷனை பொறுத்து, ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷனை பொறுத்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத இப்போ வந்து டேப்லெட் காலத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பாப்புலேஷன் வந்து லெஸ் தென் 20,000 இருந்துச்சுன்னா அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா 110 LPCD வந்து தேவைப்படும். ஸோ
இந்த டேப்லோ காலம் ரொம்ப முக்கியம். நிறையா ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்து கேட்டே இருந்திருப்பாங்க இந்த டேப்லோ காலத்துலேருந்து. அதுக்கப்புறம் 20,000 to 50,000 அந்த பாப்புலேஷன் ரேஞ்சில் வந்து இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ எல்பிசிடி ஆஃப் வாட்டர் தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 110 to 150 எல்பிசிடி. 50 to 2 lakh 150 to 240. 2 lakh to 5 lakh 240 to 275. 5 lakh to 10 lakh 275 to 335. 10 லேக்கு மேலே வந்து பாப்புலேஷன் வந்து அந்த டவுன்லேயோ இல்லை சிட்டிலேயோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்கன்னா அப்போ எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படுதுன்னா 335 to 360 பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இதான் வந்து இந்தியன் பாப்புலேஷன் பொறுத்து எவ்வளோ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்ற டேப்லோ காலம் தான் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து பீக் ஃபேக்டர் இப்போ வந்து பார்த்தோம். ஸோ அந்த பீக் ஃபேக்டர் வந்து பாப்புலேஷனை பொறுத்து எப்படி பிரிச்சுக்காங்கன்னா ஸோ பீக் ஃபேக்டர் எப்போவுமே எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாப்புலேஷனாக வந்திருக்கும். ஸோ அப்போ பாப்புலேஷன் வந்து அப் டு 50,000 இருந்துச்சுன்னா பீக் ஃபேக்டர் வந்து 3. 50,000 to 2 lakh இருந்துச்சுன்னா பீக் ஃபேக்டர் வந்து 2.5. பாப்புலேஷன் வந்து கிரேட்டர் தென் 2 lakh மேலே இருந்துச்சுன்னா அப்போ பீக் ஃபேக்டர் வந்து 2. ரூரல் வாட்டர் சப்ளையாக இருந்துச்சுன்னா அப்போ பீக் ஃபேக்டர் வந்து அங்கே 3 வந்து தேவைப்படும். ஸோ இதான் வந்து ஒவ்வொரு பாப்புலேஷனை பொறுத்து பீக் ஃபேக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து கோஇன்சிடென்ட் டிராஃப்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் அப்படின்றது என்னென்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு அதாவது இந்த வாட்டர் சப்ளை சிஸ்டத்தில் ஒவ்வொரு பர்பஸுக்கும் நம்ம வந்து எப்படி இந்த வாட்டர் கன்சம்ஷன் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ சோர்ஸ் ஆஃப் சப்ளை அப்படின்றது என்னது, இப்போ வெல்லு அதெல்லாம் வந்து இந்த வாட்டர் வந்து சப்ளை பண்ணக்கூடிய சோர்ஸ் தான் வந்து வெல்லு. அந்த சோர்ஸ் ஆஃப் சப்ளைக்கு எப்படி வந்து எது மாதிரி டிசைன் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன், அதாவது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வந்து இருக்கிற மாதிரி தான் அந்த டிசைன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பைப் மெயின்ஸ். ஸோ பைப்ஸுக்கெலாம் வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டாக வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஃபில்டர்ஸு மற்ற ட்ரீட்மெண்ட் பிளான்ஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸுக்கெலாம் வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டை தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன், மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட், மேக்ஸிமம் டெய்லி டிராஃப்ட் எல்லாமே வந்து சேம் மீனிங் தான். ஸோ அதுக்கப்புறம் பம்ப்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அதோட சேர்த்து எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்கன்னா அடிஷ்னலாக வந்து ரிசர்வ் அதாவது பிரேக் டவுன் இப்போ ரிப்பேர்லாம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரிசர்வ் மாதிரி வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. பம்ப்ஸ் வந்து ரிசர்வ் கண்டிஷனில் வந்து வச்சுருப்பாங்க அடிஷ்னலாக. ஸோ அதையும் சேர்த்து இந்த பம்ப்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டோட சேர்த்து அடிஷ்னலாக ரிசர்வ் பண்ணி பிரேக் டவுன் ரிப்பேர் பர்பஸ் அந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கும் போது இந்த பம்ப்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டே ஆர் கோஇன்சிடென்ட் டிராஃப்ட். இது ரெண்டில் எது வந்து அதிகமாக இருக்கோ அதுபடி தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்ற முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மட்டும்தான் எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்ஸிமம் டே ஆர் கோஇன்சிடென்ட் டிராஃப்ட்டுக்கு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் ரிசர்வாயர் வந்து எதுக்கு டிசைன் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டர் சப்ளை சிஸ்டத்துலேயும் இந்த மாதிரியான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பர்பஸ்க்காக. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து நம்ம டிசைன் பீரியட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இப்போ டிசைன் பீரியட் அப்படின்றது என்னென்னா இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீமில் ஃப்யூச்சர் பீரியட் வந்து சேர்த்து வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிசைன் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ வாட்டர் சப்ளை ஸ்கீமில் வந்து ஃப்யூச்சர் பீரியடுக்கு சேர்த்து சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணும்போது வந்து இந்த ஃப்யூச்சர் பீரியடுக்கு சேர்த்து வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரியட் தான் டிசைன் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ வாட்டர் சப்ளை ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணும்போது ஃப்யூச்சர் பாப்புலேஷன் வந்து எஸ்டிமேட் பண்ணுறது எதுக்கப்புறம் எஸ்டிமேட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா 25 to 30 இயர்ஸுக்கு அப்புறம் தான், அதுக்கு அழிச்சு தான் இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணுவோம். அதாவது 3 decades அடிச்சு தான் இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு வாட்டர் சப்ளை ஸ்கீம் சிஸ்டத்துக்கும் எப்படி டிசைன் பீரியட் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ அப்போ வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட்டுக்கு டிசைன் பீரியட் வந்து 15 years, எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் பம்புக்கு வந்து 15 years, சர்வீஸ் ரிசர்வாயருக்கு வந்து 15 years, டேம்ஸ்க்கு வந்து 30 years, இன்ஃபில்ட்ரேஷன் ஒர்க்ஸுக்கு வந்து 30 years, பைப்ஸுக்கு வந்து 30, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு வந்து 30. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டர் சப்ளை சிஸ்டத்துக்கும் இந்த மாதிரியான டிசைன் பீரியட் வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்னா வந்து என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றதுனா இந்த ஃப்யூச்சர் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அந்த டேர்ம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஊரில் இவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அந்த டேர்மை தான் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் வந்து மெயினான 3 டெக்னிக்ஸை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா பர்த் ரேட், டெத் ரேட், மைக்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லி இந்த 3 காமனான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ மெத்தட்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட், ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட், டிக்ரீசிங் ரேட் மெத்தட், சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட், கம்பேரிட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட், மாஸ்டர் பிளான் மெத்தட்,
அப்போர்ஷன் மெத்தட், லாகிஸ்டிக் கர்வ் மெத்தட் அப்படின்னு சொல்லி இந்த 9 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இந்த 9 மெத்தட்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. இதில் வந்து இது முக்கியமான மெத்தட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் அதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மெத்தட்ஸ் மட்டும் வந்து பார்த்துடலாம். ஸோ அப்போ அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் அப்படின்றத பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதில் நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறோம்னா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடில் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து எங்கே வந்து சூட்டபிளாக இருக்கும்னு பார்த்தோம்னா லார்ஜான ஓல்டு சிட்டிஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து சூட்டபிளாக வந்திருக்கும். ஸோ இந்த அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடில் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவஸ்ட் வேல்யூ தான் வந்திருக்கும். ஸோ வந்து பாப்புலேஷன் ஃபோர்காஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா லோவஸ்ட் வேல்யூ தான் இந்த அரித்மெட்டிக் மெத்தடில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோன்னா இதுதான் அதோட ஃபார்முலா. Pn = P0 + n × x bar. அப்போ Pn அப்படின்றது ஃபியூச்சர் பாப்புலேஷன் ஆஃப்டர் n டிகேட்ஸு, P0 அப்படின்றது ப்ரெசன்ட் பாப்புலேஷன், n அப்படின்றது நம்பர் ஆஃப் டிகேட்ஸ், x bar அப்படின்றது அரித்மெட்டிக் மீன் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து அது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஸோ அதில் வந்து எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பாப்புலேஷனில் பெர்சன்டேஜ் க்ரோத் ரேட் வந்து டிகேட் டு டிகேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க இந்த ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தடில். ஸோ இந்த ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ அதாவது ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்கில் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ எந்த மெத்தடில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து கொடுக்கும்னு பார்த்தோன்னா இந்த ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்லேயே ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்கக்கூடியது இந்த ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடில் தான். நெக்ஸ்ட்டு இந்த ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து எந்த மாதிரியான இடத்துல சூட்டபிளாக இருக்கும்னு பார்த்தோன்னா நியூவான யங் சிட்டிஸ் அதுவும் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய யங் சிட்டிஸ்க்கு வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து சூட்டபிளாக வந்திருக்கும். ஸோ இந்த ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா யூனிஃபார்ம் இன்க்ரீஸ் மெத்தட் அப்படின்னு வந்து டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. Pn = P0 × 1 + R / 100^n. R அப்படின்றது ஆவரேஜ் க்ரோத் ரேட், P1 அப்படின்றது இனிஷியல் பாப்புலேஷன், P2 அப்படின்றது ஃபைனல் பாப்புலேஷன். ஸோ இந்த R கண்டுபிடிக்கிறது அதாவது க்ரோத் ரேட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா வந்து 2 ஃபார்முலா வந்து இருக்குது. R = R1 + R2 + Rn / n. அது இன்னொரு ஃபார்முலா வந்து இது R = n × √P2 / P1 - 1. ஸோ இந்த 2 ஃபார்முலாவுமே R கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா அதாவது க்ரோத் ரேட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதான் வந்து ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் அப்படின்றது இது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஸோ இந்த அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் அண்ட் ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் இந்த 2 மெத்தடோட காம்பினேஷன் தான் அந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடு. ஸோ இதில் எப்படி இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடில் எப்படி வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த க்ரோத் ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. அந்த க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடில் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடை எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஓல்டு அண்ட் நியூ சிட்டிஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஃபோர்காஸ்டிங் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து Pn = P0 + n × x bar + n × n + 1 / 2 × y bar. அப்போ x bar அப்படின்றது ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஆஃப் நோன் டிகேட்ஸ், y bar அப்படின்றது ஆவரேஜ் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ். ஸோ இதுதான் வந்து இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடோட ஃபார்முலா. அடுத்து வந்து பார்த்தோன்னா மாஸ்டர் பிளான் மெத்தட். ஸோ இந்த மாஸ்டர் பிளான் மெத்தடில் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க பாப்புலேஷன் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஜோனாக வந்து பிரிச்சுக்குவாங்க. ஒரு சிட்டியை எடுத்துகிட்டு அந்த சிட்டியை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க டிவைட் பண்ணுறாங்கன்னா ஜோன்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ரெசிடென்சியல் ஜோன் அப்படின்னு சொல்லி, கமர்ஷியல் ஜோன், இண்டஸ்ட்ரியல் ஜோன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஜோனாக வந்து இந்த சிட்டியை வந்து பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஒவ்வொரு ஜோனுக்கும் பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய இதுலேருந்து தான் அந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடை நம்ம வந்து மாஸ்டர் பிளான் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மாஸ்டர் பிளான் மெத்தடை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா டென்சிட்டி மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாகிஸ்டிக் கர்வ் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஎஃப் வெர்ஹுல்ஸ்ட் அப்படின்றவர் தான் வந்து இந்த லாகிஸ்டிக் கர்வ் மெத்தட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த லாகிஸ்டிக் கர்வ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும்னா அப்போ இந்த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் ஸோ இந்த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, மைக்ரேஷன் ரேட் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தா தான் ஸோ இந்த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து தெரியும். அப்போ அந்த மாதிரியான இடத்துல இந்த லாகிஸ்டிக் கர்வ் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த லாகிஸ்டிக் கர்வ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும்னா இந்த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து தெரியணும். அது தெரியணும்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியணும்னா பர்த் ரேட், டெத் ரேட், மைக்ரேஷன்லாம் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மெத்தடில் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சிட்டியோட பாப்புலேஷனை வந்து எப்படி பிளாட் பண்ணுறோன்னா டைமை பொறுத்து வந்து பிளாட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் வந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா எஸ் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கர்வ் வந்து கிடைக்கும் இந்த லாகிஸ்டிக் மெத்தடில். ஸோ அந்த கர்வ் தான் நம்ம எப்படி சொல்கிறோம்னா லாகிஸ்டிக் கர்வ் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.
ஸோ இந்த லாகிஸ்டிக் கர்வ் மெத்தட் வந்து எந்த மாதிரியான இடத்துல ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் சிட்டிஸ், ரொம்ப நல்லா எல்லா டேட்டாஸும் சஃபிஷியண்ட்டான டேட்டா வந்து இருக்கிற மாதிரியான லார்ஜ் சிட்டிஸ் வந்து இருந்துச்சுன்னா அங்கே இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூட்டபுளாக வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த லாகிஸ்டிக் கர்வ் மெத்தடுக்கு ஃபார்முலா வந்துருக்கு, அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த லாகிஸ்டிக் கர்வ் மெத்தடோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் அப்படின்றது சேச்சுரேஷன் பாப்புலேஷன், P0 அப்படின்றது ப்ரெசன்ட் பாப்புலேஷன், P அப்படின்றது பாப்புலேஷன் அட் எனி டைம், K வந்து கான்ஸ்டன்ட், T வந்து டைம் இன் இயர்ஸ். ஸோ அப்போ இதுதான் வந்து அதோட அதுதான் வந்து அதோட ஃபார்முலா. log E இன்ட்டு பிஎஸ் மைனஸ் பி டிவைட் பை பி மைனஸ் log E இன்ட்டு பிஎஸ் மைனஸ் P0 டிவைட் பை P0 ஈக்குவல் டு K இன்ட்டு பிஎஸ் இன்ட்டு டி. ஸோ அப்போ எம் அப்படின்றது அதோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் மைனஸ் P0 டிவைட் பை பி, என்னுக்கு வந்து ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கே இன்ட்டு பிஎஸ். அப்போ பிக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் எம் இன்ட்டு லாக் பேஸ் இ மைனஸ் 1 n இன்ட்டு டி. ஸோ இத்தனை ஃபார்முலா கண்டிப்பாக வந்து தெரியணும். ஸோ ஒரு கொஸ்டின்லலாம் வந்து எம்மோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் வந்து இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட். ஸோ இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் எல்லா மெத்தடும் வந்து பார்க்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது, முக்கியமான மெத்தட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் இரிகேஷனுக்காக எவ்வளோ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தோன்னா இரிகேஷன் கன்சம்ஷனுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 84% வந்து இந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஸோ எர்த்தில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா 71% வந்து வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் சானிடரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது எந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை அப்படின்னு பார்த்தோன்னா பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் தான் இந்த வாட்டர் சப்ளை எக்ஸிக்யூட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அந்த ஒர்க்ஸ் எல்லாம். அதே மாதிரி சானிடரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து யார் வந்து பார்த்துக்குவாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துக்குவாங்கன்னா அந்த பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்துக்குவாங்க. இதான் வந்து முக்கியமான டாப் 100 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வாட்டர் டிமாண்டில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டாலே வந்து போதும். கண்டிப்பாக இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 1ல் வாட்டர் டிமாண்டில் நம்ம வந்து டாப் 100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இதே மாதிரி அடுத்த சாப்டரில் டாப் 100 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.